ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிகாஸ் ஆல்ரவுண்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக்சர் ட்ரேசிங் மெத்தட் பார்ட் 2. அதாவது நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேசிங் மெத்தட் நான் போட்டிருப்பேன். இதில் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது நான் ட்ரேசிங் பேப்பரில் நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து ஃபோட்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த அதை நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரேசிங் பேப்பருக்கு பதிலாக A4 ஷீட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இது நான் எல்லோ கலர் கார்பன் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால எல்லோ கலர் நான் கார்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் பிளாக் கலர் கிளாத்துன்னா நீங்கள் ஒயிட் எடுத்துக்கலாம். ஸோ நான் துணிக்கு மேலே கார்பன் வச்சுருக்கேன். கார்பனுக்கு மேலே இந்த மாதிரி பிக் வச்சுருக்கேன். நான் அசையாமல் இருக்கிறதுக்காக குண்டூசி வச்சு நான் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் அசையாமல் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டை நான் ஃப்ரேமுக்கு அடியில் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வெறுமனே நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட ஏதாவது எழுதாத பேனா, ரீஃபில் பேனா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. நான் இப்போதைக்கு பென்சில் இருக்குது. நான் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம அந்த லைன்ஸை எங்கெங்கே இருக்கோ எல்லா லைன்ஸும் கரெக்டாக ட்ரா பண்ணணும். நம்ம ஸ்கூல்லையெல்லாம் கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். பட் நம்ம இதுக்கு நம்ம எல்லோ கார்பன் ஆர் ஒயிட் கார்பன் இது தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு எந்த கார்பனும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். ஏன் ட்ரேசிங் பேப்பர் அப்படிங்கிறோம்னா, A4 ஷீட் எல்லா பக்கம் யூஸ் பண்ண முடியாது. பட் ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் நெக் டிசைன் ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ளவுஸுக்கு மேலே வச்சு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இது ட்ரேசிங் பேப்பரில் ட்ரை பண்ண பாருங்கள். நம்ம மொபைலில் ட்ரா பண்ணும்போது சின்ன இமேஜாக தான் நம்மளால் பண்ண முடியும். நல்ல பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அதையவே உங்களோட இந்த மாதிரி கார்பன் பேப்பரில் பண்ணலாம். இல்லைன்னா அந்த A4 ஷீட்டை மேலே வச்சு அதுக்கு கீழே கார்பன் வச்சும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் இது ஃபுல்லாகவே நான் ட்ரேஸ் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இப்போ எல்லாமே நான் அந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் கொஞ்சம் கீழே அழுத்தம் சரியாக கொடுக்காததுனால அந்த ஹெட் பார்ட்டில் மட்டும் ஒரு லைன்ஸ் கரெக்டாக இதாகாமல் போயிடுச்சு. ஸோ நான் அதை கரெக்டாக பென்சிலில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் கீழே எதுக்காக அட்டை வச்சேன்னு இப்போ தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம கீழே கரெக்டான அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக பிக்சர் ட்ரேஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.